ஒட்டுமொத்த தேசத்தையும் அதிர வைத்த கேரள நடிகை பலாத்கார வழக்கில் நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியுள்ளது. 2017ஆம் ஆண்டு நடந்த இந்த கொடூர சம்பவம் குறித்து எர்ணாகுளம் முதன்மை குற்றவியல் நீதிமன்றம் விசாரித்து வந்தது. விசாரணை அனைத்தும் முடிந்த நிலையில் இன்று எர்ணாகுளம் அமர்வு நீதிமன்றம் நீதிபதி ஹனி எம் வர்கீஸ் தீர்ப்பளித்தார். அதில் நடிகர் திலீப் குற்றவாளி இல்லை என தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. நமது அண்டை மாநிலமான கேரளாவில் கடந்த 2017ஆம் ஆண்டு அதிர வைக்கும் ஒரு சம்பவம் நடைபெற்றது. அப்போது ஓடும் காரில் பிரபல நடிகை ஒருவர் கடத்தப்பட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார். 2017 பிப்ரவரி 14ஆம் தேதி கொச்சியில் இந்த கொடூரம் அரங்கேறியது. திருச்சூரிலிருந்து கொச்சிக்கு செல்லும் போது அந்த நடிகையை 6 நபர்கள் கடத்தியுள்ளனர். பல்சர் சுனில் என்ற நபர் நடிகையை பலாத்காரம் செய்ததாக கூறப்படுகிறது. மேலும் இதை வீடியோவாக எடுத்து பிளாக்மெயில் செய்யவும் பல்சர் சுனில் திட்டமிட்டதாக கூறப்படுகிறது. காரில் கடத்தப்பட்ட அந்த நடிகை 2 மணி நேரத்திற்கு பிறகு ஒரு இயக்குனர் வீட்டின் அருகே விடப்பட்டார். அன்றைய தினமே அந்த நடிகை போலீஸ் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்தார். அதன்படி வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை ஆரம்பித்தது. வழக்கில் திடீர் திருப்பமாக பல்சர் சுனில் தானாகவே முன்வந்து சரணடைந்து முக்கிய குற்றவாளியானார். செல்போன் பதிவுகள் அடிப்படையில் நடந்த விசாரணையில் மற்ற குற்றவாளிகளும் கைது செய்யப்பட்டனர். தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் இந்த சம்பவத்தில் பிரபல மலையாள நடிகர் திலீப்பிற்கும் தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. இது தொடர்பாக 2017 ஜூன் 10ஆம் தேதி நடிகர் திலீப்பும் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் அவர் 8வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டார். குற்றச்சதி, கடத்தல், கூட்டு பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் அவர் மீது பதியப்பட்டது. ஐடி சட்டத்தின் கீழும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. போலீசார் விசாரணையில் திலீப் தான் இந்த வன்கொடுமையை திட்டமிட்டு நடத்தியதாக கூறப்பட்டது. அவருக்கும் அந்த நடிகைக்கும் முன்கூட்டியே பகை இருந்துள்ளது. இதன் காரணமாகவே திலீப் இதை திட்டமிட்டதாக கூறப்படுகிறது. இந்த வழக்கு தொடர்பாக 85 நாட்கள் சிறையில் இருந்த திலீப் ஜாமீனில் வெளியே வந்தார். இந்த வழக்கை எர்ணாகுளம் முதன்மை குற்றவியல் நீதிமன்றம் விசாரித்து வந்தது. வழக்கின் விசாரணை 2018ஆம் ஆண்டு தொடங்கிய நிலையில் அதன் பிறகே கொரோனா காரணமாக 2 ஆண்டுகள் வழக்கு விசாரணை முடங்கியது. அதன் பிறகும் கூட பல்வேறு காரணங்களால் வழக்கு விசாரணை தாமதமாகிக் கொண்டே வந்தது. கடந்த 2020ஆம் ஆண்டில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதுவரை 1600 ஆவணங்கள், 280 சாட்சியங்களின் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. இந்த சூழலில்தான் வழக்கில் எர்ணாகுளம் முதன்மை குற்றவியல் நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. மலையாள நடிகர் திலீப் உள்ளிட்டோர் மீதான வழக்கில் எர்ணாகுளம் அமர்வு நீதிமன்ற நீதிபதி ஹனி எம் வர்கீஸ் தீர்ப்பை அறிவித்தார். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய A1 to A6 குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். அதே நேரம் போதிய ஆதாரம் இல்லை என சொல்லி நடிகர் திலீப் குற்றவாளி இல்லை என தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் எர்ணாகுளத்தில் குவிந்திருந்த நடிகர் திலீப்பின் ரசிகர்கள் இந்த தீர்ப்பை கேட்டு இனிப்பு வழங்கி கொண்டாடினர். இருப்பினும் பாதிக்கப்பட்ட நடிகையின் தரப்பில் இருந்து மேல்முறையீடு செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது.